அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடும். பார்ப்பார். அப்புறம் தெரியும். ஆச்சா மணப்பால் குடிக்க வேண்டியதான் அடுத்து வராங்கிறது அது பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கும்போது எப்படி ஆகுதுன்றது ஒன்று. ஆளுங்கட்சிக்கு எதிராக உண்மையில் வெளிவரும் பட்சத்தில் எதிர்க்கட்சியில் பிரச்சார பலத்தால் அது தேர்தலில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஒன்று. ஸோ விஜய் இவங்கள்ட்ட கூட்டணி கழட்டினாலும் ஒன்று, இல்லை அங்கே பக்கம் சேர்ந்தாலும் ஒன்று. தனிச்சுன்னா அது வேலையாகாது. ஏன்னா திமுக வந்தால் முடிச்சு போடும் அப்படி விஜயை. ஆமாம், அதனால் அது இருக்குது. ஏற்கனவே நிறைய ஆம்புலன்ஸ் சுற்றி வந்தது, அதுவும் விசாரிப்பாங்க. இல்லை இதே எடப்பாடி பேரில் வந்து அவரும் கேள்வி கேட்டார், ஆம்புலன்ஸ் வரக்கூடாது. அப்புறம் அதே தான் இங்கேயும் நடந்தது. அந்த ஆம்புலன்ஸ் நிறையா சுற்றி வந்தது, அது பக்கமும் கேட்பாங்க. இது பின்னடைவு தான் இந்த ஆளுங்கட்சிக்கு. அது வந்து சும்மா இப்போ டெம்பரரி ரிலீஃப் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அதை மாற்ற வேண்டி தானே? அவருக்கு ஒரு ஆள் இருக்கு திமுகவில், வக்கீல், அவர் அப்படி சொல்கிறார், இது நிரந்தர தீர்ப்பில்லை கொடுத்துருக்காங்கல்ல, நிரந்தரம் இல்லைன்னு எப்படி சொல்ல, அதில் சப்பக்கட்டு கட்டுற வேலை. இப்போ அண்ணாமலையோட எண்மக்கள்லாம் டிவியில் காமிச்சாங்க. அவ்வளோ தூரம் ரோட் ஷோ பண்ணி நடந்து போனார் முக்கிய இடத்துல எல்லா தொகுதியிலையும். அப்புறம் அங்கே பேசினார், இந்த மாதிரிலாம் பண்ணார். இவர் எங்கே போகிறாருன்னு ஒன்றும் பெரிய லைவெல்லாம் இல்லை. அங்கங்கே வண்டியில் போய் ஏதோ இதை பற்றி பெருசாக எடுபடலை, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, பழனிசாமி வந்து ஏற்கனவே டிச் பண்ணவர் தான். லோக்கல் எலெக்ஷன்லேயோ இல்லை எம்பி எலெக்ஷன்லேயோ கூட்டணி இருந்திருந்தால் இவ்வளோலாம் டிஎம்கே வந்திருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அந்த நயினார் வந்து அந்த இதில் வந்து வேறு மதுரை சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ தான் வராங்க ஏடிஎம்கே வழியா, பழனிசாமி வரல. இவங்க சொன்ன இவங்க அகில இந்திய தலைவர் வரல, அது வேறு விஷயம். ஆனால் இதில் வந்து மதுரையில் பழனிசாமி கலந்துக்கல, எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கல. அவர் வீட்டுக்கே கூப்பிட்டா அப்படி இருவரும் வருவதான வரல அவர் சொல்லிட்டார், அவங்க சம்மந்தப்பட்ட தலைவர். ஒருவேளை அதிமுக தவாக கூட்டணி அமைந்தால் பாஜக கழற்றிவிடும் முடிவை எடுப்பதுக்கு வசதியாக பழனிசாமி துவக்க விழாவில் வரவில்லையோ அப்படிங்கிறாங்க. ஆனால் 3 எம்எல்ஏ மட்டும் அனுப்பிச்சி விட்ருக்காரு. அப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வசதியாக போயிடும். பாஜகவுக்கு ரெட்டையில் கிடைக்குமான்னு சந்தேகம். அந்த குரூப்பை பூரா அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அண்ணாமலை வந்து நான் சொல்கிறேன் பத்திரிகை கட்சி ஆரம்பித்தாங்கிறார் இல்லையா, இதே இதில் அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்து அந்த ஏடிஎம்கேல அதிருப்தியில் போகிற சேர்த்து ரெட்டையில் இல்லாட்டி என்ன, இந்த பக்கம் விஜயும் சேர்த்து என்ன வேணால் பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி எதுவும் நடக்கலாம். இதை பற்றி இன்னும் உறுதியாக தெரியணும். ஏன் இவர் வரல அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு இக்கு இருக்குது.